நான் விசுவாசிக்கிறேன். சம்டைம்ஸ் ஏதோ நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு நினைப்பீங்கன்னா, நாம வரல, கர்த்தர் தான் நம்மை நடத்தி இருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாட்களில் விசேஷமாக இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய 1ஆம் தேதியிலிருந்து ஒரு வார்த்தையை உங்களோடு கூட சொல்லும்படி கர்த்தர் ஏவிருந்த வார்த்தை தான் 1ஆம் தேதி அதிகாலையில், ஏப்ரல் மாதத்தினுடைய 1ஆம் தேதி அதிகாலையில் உங்களோடு கூட பேசினேன். செப்பனியாவின் புஸ்தகத்தில் தி புக் ஆஃப் செப்பனியா, ஆமேன், செப்பனியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சிறையிருப்பு நாட்களில் ஆண்டவர் 3 அதிகாரங்களை அவருக்கு வெளிப்படுத்தி எழுதுகிறார். ஒரு சவுண்ட் இருந்துட்டே இருக்குது, அந்த சவுண்டை கண்ட்ரோல் பண்ணுங்க. செப்பனியாவின் புஸ்தகத்தில் ஒரு 3 காரியங்கள் தான் அந்த முழு 3 அதிகாரத்துடைய சாராம்சம். ஒன்று, இந்த மக்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தை தந்திருக்கிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தின் மத்தியில் அதில் நடக்கல, அதனால கர்த்தர் அவர்களை எச்சரிக்கிறார். ஆமென். God cautions them because they are promised people. வாக்குத்தத்தம் பெற்றவர்கள். அந்த எச்சரிப்பில் கர்த்தர் அவர்களை எச்சரித்து, ஏனென்றால் உங்களை நான் விடுவித்திருக்கிற கர்த்தர் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை எச்சரிக்கிறார். 2வது, ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில ஒரு நான் அழைப்பை வைத்திருக்கிறேன். வாழ்க்கையில ஒரு அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்பு நான் உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற ஒரு அழைப்பு என்று கர்த்தரை அங்க வெளிப்படுத்துகிறார். 3வது, அந்த அழைப்பு உங்களை அந்த வாக்குத்தத்தை, நான் உங்கள் பேர்ல வைத்திருக்கிற வாக்குத்தத்தை நிச்சயப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசுறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இது ஏன் அவங்க வாழ்க்கையில மாத்திரம் இல்லை, இங்க இருக்கிற உங்க வாழ்க்கையிலே அதுதான். அல்லேலூயா. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நானே அழைக்கப்பட்டவங்க. ஆமென். ரொம்ப சோர்வு இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஒரு சின்ன ஒரு ஏதோ இருக்குது, அது எல்லாத்தையும் கர்த்தர் மாத்திடுவார், கவலைப்படாதீங்க. வியாதிகளை கர்த்தர் மாற்றுவார், பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். ஆராதனைக்குள்ள வந்துட்டீங்கல்ல, சோர்வுகள்லாம் கர்த்தர் எடுத்துருவாரு. நீங்க இப்ப பேசணும். ஆமென். எல்லாம் பிசாசு ஜெயிச்சிருவான். சொல்லுங்க, ஆராதனைக்கு வந்து யார் ஜெயிச்சிடக்கூடாது? சொல்லுங்க, பிசாசு ஜெயிச்சிடக்கூடாது. சொல்லுங்க, வந்துட்டோம், எவ்வளோ போராடினா, வர வைக்க கூடாது, வீட்டில் சண்டையை மூட்டினா, பலவீனத்தை கொடுத்தா, என்னென்னமோ பண்ணான், அது எல்லாத்தையும் ஜெயிச்சு ஆராதனைக்குள்ள வந்துட்டீங்க. வந்துட்டு நாம இப்போ போராடி என்ன பண்ணணும்? இந்த வார்த்தையை நமக்குள்ள நிலைப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். யூ கால்டு, யூ சோசன். ஆமென். நானா அப்படின்னு கேள்வி இருக்கும். நீங்க தான், உங்ககிட்ட தான் கர்த்தர் சொல்ற, ஐயா அப்படி இருந்தா ஏன் இவ்வளோ பெரிய இந்த மாதிரி காரியம் நடக்குது? அழைக்கப்பட்டவர்களுக்கு தான் சில நேரத்தில் கர்த்தர் சோதனையை தருவார், பிரச்சனையை தருவார். ஆனாலும் கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் நடுவில் இருக்கிறார்? அதுதான் செப்பனியாவின் புஸ்தகத்துடைய 3ஆவது அதிகாரத்துடைய 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. நான் வாசிச்சேன் ஒரு முறை, இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் வாசிக்கிற மாதிரி அவங்க கூட சேர்ந்து வாசிங்க. கர்த்தரின் ஆக்கினைகளை அகற்றி. இஃப் யூ ஹேவ் யுவர் பைபிள், ப்ளீஸ் டேக் யுவர் பைபிள். என்னுடைய வேதாமம் வச்சுருந்தீங்கன்னா, ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் இல்லையா, வேதாமம் வச்சுங்க. இல்லை பக்கத்தில் யாரும் ஒருத்தட்ட கொஞ்சம் பாருங்கள், பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் காமிங்க. டிஸ்பிளேயில் போட சொல்லியிருக்கிறேன், டிஸ்பிளேயில் போடலன்னா பரவாயில்ல, உங்களுடைய வேதாமத்தில் கவனிங்க. கர்த்தரின் ஆக்கினைகளை அகற்றிருக்கிறார். சொல்லுங்கள், என்னோடு சொல்லுங்கள், கர்த்தரின் ஆக்கினையை அகற்றிருக்கிறார். கர்த்தரின் சத்துருக்களை விளக்கினார். சொல்லுங்க, கர்த்தரின் சத்ருவை விளக்கினார். இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தரின் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறாவே செகண்ட் சர்வீஸ்ல நிறைய பேர் வந்துருக்கீங்களே, சத்தத்தை நல்லா உயர்த்தி சொல்லாமே, எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? கர்த்தர் என் ஆக்கினியை அகற்றினார். ஒருவேளை பைபிள் இல்லைன்னா என்னோட கூட சொல்லுங்க, கர்த்தரின் ஆக்கியை அகற்றினார். அது என்ன அர்த்தம்? God is a forgiving God. அது அர்த்தம் என்னதுங்க? கர்த்தர் மன்னிக்கிற தேவன். நாம செய்யறதெல்லாம் கர்த்தர் கணக்கு போட்டார்னா, அதுதான் நீங்க உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டு நியமத்தில் நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு சொல்லுது, பழைய ஏற்பாடுல வாசிங்கன்னா, நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டதாம்? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லு. அப்படிதான். ஒருத்தன் எதனா பண்ணிட்டானா தூக்கிட்டு வந்து நடுவில் போட்டு கல்லை வச்சு அடிச்சவன காலி பண்றான் தான் பைபிளே சொல்லுது. அப்படிதான் நியாய தீர்ப்பு இருந்த நாட்கள். அது கர்த்தர் என்ன பண்ணார? மாற்றிட்டார். இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தினாலே மன்னிப்பு என்கின்ற மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தார். அல்லேலூயா. இந்த நேரம் உட்காந்து கணக்கு போட்டீங்கன்னா, நாம செய்யற நல்ல காரியத்தை விட தப்பு தான் நிறைய இருக்கும். ஆனா கர்த்தர் அதை மன்னித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆக்கினையை அகற்றி. சொல்லுங்க, அகற்றி. சத்ரு, ஆமென். அநேக நேரங்களில் சத்ரு நமக்கு விரோதமாய் எழும்பி கொண்டே இருக்கிறான். சத்ருவை கர்த்தர் விளக்குகிறார். அல்லேலூயா. ஆமா, சத்ருவை விளக்குகிறார். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு அங்க ஒரு மிகைப்படுத்தி, ஏன் அந்த வார்த்தையினுடைய மிகையை கொண்டு வருகிறார் என்றால், இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னா என்னன்னா, அன்னைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு கொண்டிருந்தது எகிப்தும்
எகிப்துடைய அரசாட்சி, எகிப்துடைய பார்வோன் என்கின்ற ஒரு பயங்கரமான அதிகாரம். அந்த பார்வோனுடைய அதிகாரம் எப்படிப்பட்டது என்றால், சரித்திரம் ஒருவேளை தெரியல, தெரிஞ்சாலும் ஞாபகப்படுத்திங்க. அவன் எப்படி சொல்றான்னா, நான் சொல்றதான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரத்துக்குள்ளே அவர்களை வைத்து அநேக நேரங்களில் அவங்க செய்யற எந்த காரியத்துக்கும் ஒத்து வராமல் அவர்களை என்ன பண்ணா, பயங்கரமாய் நம்ம சொல்லுவோம் இல்லையா, கொடுங்கோல் ஆட்சி, அப்படிதான் என்ன பண்ணா இருக்கிறான். ஆனால் கர்த்தரே ஆண்டவர் என்று நிரூபிக்கும்படிக்கு அங்க என்ன பண்றார், கர்த்தர் எழும்பி இந்த ஜனத்துக்காக யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். அப்ப சொல்றாரு, இஸ்ரவேலின் ராஜா யார்? அவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் ஆளுகை செய்கிற நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேலின் ராஜாவாய் இருக்கிறார். ஆமென் சொல்லணும், நல்லா சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு ஆராதிக்க வந்திருக்கிறீங்க இல்லையா, இந்த இடத்துல வந்து நாம சொல்லி எல்லாரும் சத்தியத்தை கேட்கிறோங்களே, யார் என்றால் இந்த உலகத்தை ஆளுகிறது மாத்திரமல்ல, எல்லா அதிகாரம் உடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உன் நடுவிலே இருக்கிறேன். அல்லேலூயா. யாரு கூட இருந்தாலும் இல்லாட்டியும் பயப்படாதீங்க சார், கர்த்தர் நடுவில் இருக்கிறார். எனக்கு அதுதான் சார் தைரியம், அதுதான் நம்பிக்கை சார், அதுதான் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த உலகத்திலேயே இருக்கிற பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் கூட இருக்கிறார். இல்லையா? யாரு இருக்கிறா கூட? கர்த்தர். சொல்லுங்க, தைரியமா வாயை திறந்து சொல்லுங்க. ஒரு கொஞ்சம் வாயில சொல்லும்போது தைரியம் வந்துடும். சொல்லுங்க, பரவாயில்ல, உள்ளுக்கிற பயம்லாம் போயிட்டு, உள்ள இருக்கிற வறட்சியெல்லாம் போயிட்டு, சொல்லுங்க, கர்த்தர் நடுவில் இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஒரு பாட்டு கட்டியிருக்கிறாங்க ஒருத்தவங்க, அவங்க அப்போ கட்டினாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்காக? என் கூடவே இரும் ஓ ஏசையா அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அது ஒரு பாட்டாக தான் கட்டிக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் எப்போ கூடவே தான் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு 17ஆம் வசனத்துல, உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமுடையவர். இல்லையா? என் நடுவில் இருக்கிற கர்த்தர் யாரு? என் நடுவில் இருக்கிற கர்த்தர். சொல்லுங்க, நீங்க கொஞ்சம் அறிக்கையிடுங்க, உங்க வாயில நீங்க பேசுங்க. இன்னைக்கு இந்த ஆராதனையில் உங்களை வற்புறுத்துறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் வாயில பேசுனீங்கன்னா ஒரு அதிகாரம் புறப்பட்டு வரும், சோர்வு போவோம், தைரியம் வந்துடும். ஆமென். நேரத்தில் நம்ம கேட்டா மாத்திரம் பேசினாதான் ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? அதனால்தான் நம்முடைய ஆராதனையில் சொல்லுங்க தைரியமானு சொல்றேன், கர்த்தர் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுடையவர், அவரால் செய்ய முடியாது என்ற எந்த ஒரு காரியமும் இல்லை. அந்த வல்லமைக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கிறது. அந்த வல்லமை எல்லாவற்றையும் ஆளுகிறது. அந்த வல்லமை சர்வ அதிகாரம் உடையது. அந்த வல்லமை சர்வ ஞானம் உடைய வல்லமை. எல்லா வல்லமையும் அவருக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் அன்னைக்கு செப்பனியாவை எழுப்பி கர்த்தர் அந்த தீர்க்கதரிசியை கொண்டு சொல்றார், ஜனங்களுடைய சிறையிருப்பின் மத்தியில, ஜனங்களுடைய சோர்வின் மத்தியில, ஜனங்கள் கைவிடப்பட்டதன் மத்தியில கர்த்தர் சொல்றாரு, நான் உன் நடுவில் இருக்கிறேன். அதுல சொல்லிட்டு அந்த 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 வசனத்துல ஒரு கிளாசிக்கான ஒண்ணு இருக்குதுன்னா தெரியுமா, இனி நீ தீங்கை காண மாட்டேன். கர்த்தர் கூட இருந்தா தோல்வி இருக்காது. சொல்லுங்க, கர்த்தர் கூட இருந்தா தோல்வி இருக்காது. கர்த்தர் கூட இருக்கிறார். அப்ப இதை நம்பணும். அல்லேலூயா. இது என்னதுங்க? நம்பணும். பாருங்க, இந்த இந்த வசனம் அதான் பாருங்க, இது இன்னொரு தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்றாரு. ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்துல நம்ம இந்த தீர்க்கதரிசியாகிய ஏசியாவை கொண்டு கர்த்தர் பேசுகிறதை பார்க்கிறீங்க. 43வது அதிகாரத்துல அநேக வாக்குத்தத்தங்கள் இந்த 43ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அதுல 1வது வசனத்தில் விதமாக வாசிக்கிறேன். இப்பொழுது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ பயப்படாதே, உன்னை நான் என்ன பண்ணேன், மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னார். அல்லேலூயா. தண்ணீரை கடக்கும் பொழுது கர்த்தரும் கூட இருக்கிறார். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை. நீ அக்கினியில நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலைகள் உன் பேர் பற்றாதிருக்கும். 5வது வசனத்துல வாசிங்கன்னா, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கூடவே இருக்கிறார். அவர் யார்? வல்லமுடையவர். சொல்லுங்க, என் கூட இருக்கிற ஆண்டவர் யாருங்க? நீங்க அறிக்கையிட்டு சொல்லுங்க, என் கூட இருக்கிற ஆண்டவர் the most powerful. என் கூட இது இல்ல, அது இல்ல, சொன்னதெல்லாம் போயிடுச்சு, பரவாயில்ல, பணம் இல்ல, பரவாயில்ல, உங்களுக்கு வேணா ஈஸி ஆகுது பாஸ்டர், பிரதர், உங்களுக்கு வேணா ஈஸி இல்லைங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அதை சொல்லும்படிக்கு தான் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். அதை சொல்லும்படிக்கு தான் நீ காலில் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். இந்த மாதத்துல கர்த்தர் உன் கூட இருக்கிறார். உன் கூட யார் இருக்கிறா? அவர் யார்? வல்லமுடையவர். என் கூட இருக்கிற கர்த்தர் யாருங்க? அதை நீங்க அதை சொல்லும் பொழுது, அதனால தான் இன்னைக்கு என்னுடைய செய்தியுடைய தலைப்பு unleash the power within you. உனக்குள்ள இருக்கிற வல்லமையை கட்டவிழ்ப்பீர்கள் என்றால் அந்த வல்லமை செயல்படும். என்னைக்கு அதை நம்ம வாயினால கட்டவிழ்க்கிறோமோ அன்னைக்கு தான் அது ஜெயத்துல வரும். அல்லேலூயா. தாவீது சொல்றான்பா, எல்லாம் சொல்றாங்க, டேய் உனக்குலாம் நீ யாரா இங்க வர சொன்னது? உன்ன உன் வேலை என்ன?
ஆடு மேய்க்கிற வேலை தானே, ஏன்டா இங்க வந்த? ராஜா சொல்றாரு, யூ நோ வாட், ஐ எம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து எனக்கு நான் போடாத சண்டைல அவன் மிரட்டுறான், அவன் பயங்கர நம்மளோட பெரிய ஆள், அதனாலதான் நான் அமைதலா இருக்கிறேன். நீ வந்து பெரிய ஆள் மாதிரி வந்து என்ன பண்ற என்கிட்ட? அப்ப இவன் சொல்றான், இந்த பாருங்க, உங்களுக்கு தெரியாது, ஒரு நாள் தனியா இருக்கும்பொழுது சிங்கம் வந்துச்சு, அந்த சிங்கத்தோடு கூட நான் எழும்பி சண்டை எடுக்கிறதுக்கு ஒரு வல்லம் எனக்குள்ள இருக்கிறது என்பதை கர்த்தர் எனக்கு காண்பிக்க துவங்கினார். ஒரு கரடி வந்து அதோடு கூட எழுந்து போராடின ஒரு வல்லம் எனக்குள்ள இருக்கிறது என்பதை கர்த்தர் காண்பிக்க துவங்க. என் கூட இருக்கிற ஒரு வல்லம் உடையவர் இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம்னு சொல்றான். எத்தனை பேருக்கு இந்த சரித்திரம் தெரிஞ்சவங்க எல்லாம் புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதே ஆண்டவர் தான் உங்க கூட இருக்கிறார். அவர் கூட இருக்கிறவர் அவர் கூட முடிஞ்சிச்சா? என் கூட இருக்கிறாரு. சொல்லுங்க, என் கூடவே இருக்கிறார். நம்பினா சொல்லுங்க. ஏன் உங்களை வற்புறுத்தணும்? சொல்லுங்களேன். என் கூட இருக்கிறாருன்னா சொல்லுங்க. நான் வேலைக்கு போகும்போதெல்லாம் என் கூட தான் வர்றாரு. அந்த பெலிஸ்தீன் எழும்பி எனக்கு விரோதமாய் சண்டை போடுறான், எனக்கு அவனை விரோதிய மாதிரி என்ன பேசுறான், உன்னை கையால் ஆவாதவன்னு பேசுறான், உனக்கு ஒன்றும் மூளையே இல்லடான்னு சொல்றான். ஆனா நான் ஏன் அமைதலா இருக்கிறேன்னா, நான் ஏமாந்தவன் மாதிரி இருக்கிறேன். ஏமாந்தவன் இல்லை, நீ சொல்லணும், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீரே, இவன் எப்படி என்ன பேசட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வேலை செய்யும் போது ஒரு சம்பவம் நடந்தது, திரும்ப ஞாபகத்தில் வருது. ஒரு நாள் நான் ஒரு பெரிய நல்ல ஒரு அதிகாரத்தில் கர்த்தர் வைத்திருந்தார். அதாவது இந்திய தேசத்திலேயே நான் வேலை செய்த நிறுவனத்தில் நல்ல ஒரு அதிகாரத்தில் வைத்து கொண்டிருந்தார். அப்போ எனக்கு மேலே ஒரு அதிகாரி இருப்பாங்க இல்லையா, எல்லாத்துலேயும் மேலே ஒரு அதிகாரி இருப்பாங்க இல்லையா. நான் என்னதான் ஒரு நல்ல அதிகாரத்தில் இருந்தாலும் எனக்கு மேலே அந்த அதிகாரி ஒரு நாள் அப்போல்லாம் ரொம்ப ரொம்ப நாங்கள் வேலை செய்த என்னுடைய கம்பெனி ரொம்ப டவுனில் போகுது, ஏன்னா பயங்கர காம்படிஷன் எல்லாமே. அதனால் அவனுக்கு ரொம்ப வெறுப்பு. டெல்லிக்கு இங்கேருந்து ஒரே நாள் மீட்டிங்காக காலில் போயிருக்கிறேன். அவன் உட்காந்து அவனுடைய அறையில் அவனுடைய கியூபிக்கலில் உட்காந்துட்டு எல்லாருடைய டேட்டாவை பார்த்து அவன் பாட்டு கொஞ்சம் ரொம்ப கோவத்தில் பேசிக்கும் போது என்னுடைய டேட்டாவில் கொஞ்சம் மிஸ்மேட்ச் இருந்துச்சு. மிஸ்மேட்ச்னால் நாங்கள் ரொம்ப ஃபெயிலியர். அந்த நாட்களில் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சரி எல்லாருமே ரொம்ப ஒத்துழைக்க முடியாத காலங்கள். என்னென்ன காம்படிஷன் பெருகிட்டே இருந்தால ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் எப்படியோ சர்வைவ் பண்ணிருக்கிறோம். அவனுடைய கோபத்தின் வெறுப்பில் நேரடியாக என்ன திட்டான். அப்போலாம் நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன், வேறு பாஸ்டாகவும் இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் இந்த வேலையை செய்ய சொல்கிறாருன்னு சொல்லி நான் செஞ்சுட்டே இருக்கேன்னா ஒரு வருமானம் இருந்தது. மாத்திரமல்ல, கர்த்தர் என்னை அனுமதிச்சுட்டு இருந்தாருன்னு நான் விசுவாசத்தோடு இருந்துட்டு இருந்தேன். ரொம்ப கெட்ட வார்த்தையாக சொல்லி அது எனக்கு மேலே இருந்த அதிகாரிகள் என்னை அதிகமாக திட்டினது இல்லை. நான் ஒரு 24 வருஷம் வேலை செஞ்சேன். அதுதான் முதல் முறை ரொம்ப அதிகமாக பேசிட்டு நிறைய கெட்ட வார்த்தை இங்கிலீஷில் வர கெட்ட வார்த்தை இல்லை. நம்ம கெட்ட வார்த்தைனா இங்கிலீஷ் தான் சொல்லுவோம். அதில் அது இங்கிலீஷ் கெட்ட வார்த்தை எல்லாத்தையும் பேசி அப்படி எட்டி ஓச்சான் அந்த டேபிளில். அது லேப்டாப் ஆட்டோமேட்டிக்காக முடிச்சு எழுந்து போயிட்டான். என் கூட இன்னொரு பொண்ணு இருந்துச்சு, அது இன்னொரு ரீஜன் பார்க்குது. அது சொல்லிச்சு, அதுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. நான் இருக்கிறவங்க கூட தெரியாமல் அவன் இப்படி பேசுகிறான், நீ அமையில இருக்கிற பலார் நடிச்சிட வேண்டியதானே அப்படின்னா. நான் சொன்னேன், அதிகாரி நமக்கு மேலே இருக்கிறவன் அவன் பேசுகிறேன். அப்போ ரொம்ப எனக்கு ரொம்ப இதுவாகல, இமோஷன் ஆகலை. அது எனக்கு புரியல. சரி ஓகே நம்ம அப்படின்னு. அது அந்த டே பாஸ் ஆகாத தான் எனக்குள்ள அது ரொம்ப வேலை செய்ய வச்சுச்சு. கடைசி ஏர்போர்ட் வந்து சென்னை கிளம்புறேன். என் கூட இருந்தவங்க ஒருத்தர் ஒரு ஊருக்கு போகிறாங்க. அந்த பொண்ணு பூனை போகுது, இன்னொருத்தர் போகும்போது அது ஏர்போர்ட்லேயே உட்காந்து பேசிட்டே இருந்துச்சு. மண்டையில் ரொம்ப வேலை செய்யுது. ஃப்ளைட்டில் உட்காந்த உடனே எனக்குள்ள ஒரு ஜெபம், ஆண்டவரே நான் கேட்கலையே ஆண்டவரே, இந்த வேலை நீங்கள் தானே தந்தீங்க, நீங்கள் தானே இதுவரையில் என்னை உயர்த்தி கொண்டு இருக்கிறீர். ஒரு ஸ்டேட் பார்த்துருந்தேன், நாட்டு லெவலில் கர்த்தர் என்னை உயர்த்தி எவ்வளோ காரியங்கள் இருக்குது, இது காரியம் நடக்கல, இவன் இவ்வளோ பேசுகிறானே அப்படின்னு சொல்லி எனக்கு அறியாமலே ஒரு பெரிய ஜபமும் அழுகியும் எனக்குள்ளே. ஃப்ளைட்டில் ஆல்மோஸ்ட் டெல்லியிலேருந்து இங்கே 2.25 மணி நேரம் எனக்குள்ளே என்ன அறியாமலே ஓடிட்டே இருக்குது. ஆண்டவரே எனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, இது என்னுடைய கையில் இல்லையே அப்படின்னு சொல்லி நான் வெறும் ஜபம் தான் பண்ணேன். 2.25 மணி நேரம் எனக்கு சோர்வு தான். எனக்கு காலையில் கிளம்புனீங்க, ஏர்லி மார்னிங் ஃப்ளைட், அதனால் எனக்கு தூக்கமே இல்லை. தூங்கிடுவேன் நார்மலாக, ரிட்டர்ன் வரும்போது தூக்கமே வரல. அப்படியே வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஒரு 11 மணி 2:12 இருக்கும். வீட்டுக்கு வந்துட்டு இந்த மனைவி பார்த்தோன்னே என்ன அறியாமலே ஒரு அழ வந்துச்சு. திடீர்னு இமோஷன் ஆயிடுச்சு இல்லையா. அவங்களுக்கு புரியல என்னன்ட்டு, என்ன ஆச்சு அப்படின்னா. ஒன்றும் சொல்லவும் முடியல, போய் படுத்துட்டேன் அமைதியில். காலையில் எழுந்தேன், நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பாட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அடுத்த 2வது நாள் 3வது நாள் நினைக்கிறேன், நார்மலாக மெயில்ஸ் எல்லாம் வரும், வேலை செய்கிறவர்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த இமெயிலில் நான் அதை கவனிக்கலை. 2-3 இமெயில்ஸ் வந்துட்டே இருந்ததில் ஒரு இமெயிலில் நான் இவனுடைய பேரை காப்பியில் பார்க்கல. சிசி வரும் இல்லையா, என்னுடைய அதிகாரினால எதுவாக இருந்தாலும் எனக்கு காப்பி போட்டால் ஆடும். அவருக்கு காப்பி பண்ணி தான் வரும். அவன் பேர் காப்பியில் இல்லைனால உடனே எங்கள் பாஸோடைய எம்டியோடைய செக்ரட்டரி அவங்கள்ட்ட நான் ஏதோ பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஸோ பிரசாந்துடைய பேர் இல்லையே என்ன அப்படின்னா, ஏன் பேர் காப்பி பண்ணலையே இந்த மெயில் அப்படின்னு. அவங்களுக்கு தெரியாதா, நேற்று டெர்மினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க.
என்னோட பெரிய அதிகாரி. டெர்மினேட் நான் தெரியுமா, வேலையிலேருந்து நான் எதுவுமே பண்ணலை. உண்மையாக சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆண்டர்கிட்ட தான் ஜெபம் பண்ணேன், ஆண்டர்கிட்ட தான் அழுதேன். ஏன்னு தெரியல, நான் இது என் சாட்சியில் சொல்லியிருக்கிறேன், 2-3 இடங்களில் சொல்லியிருப்பேன், நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். எனக்கு ஏன் சொல்லணும்னு எனக்கே தெரியாது. உன் கூட கர்த்தர் இருக்கிறார். அன்னைக்கு எனக்கு தெரியும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். 2019 என்னை விடுன்னு சொன்னார். ஜூன் மாதத்தில் மே மாதத்தில் இஸ்ரேல் போயிருக்கிறேன். கர்த்தர் என்கிட்ட தெளிவாய் பேசினார். போதும்பா, இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் உனக்கு பார்த்துக்கிறேன், ஆண்டவர் எனக்கு அடையாளங்களை தாங்க அப்படின்னு தைரியமாக வந்தேன். பேப்பரை போட்டேன். விடவே மாட்டேன்ட்டாங்க என் கம்பெனியில். விட மாட்டேன்னா என்ன வேணும் உனக்கு, என்ன உனக்கு கம்ஃபர்ட் வேணும். நான் அந்த காலத்துலேயே, நான் பேசுகிற நாட்கள்லேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு. இப்போ தான் நீங்கள்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்க. கோவிடுக்கு அப்புறம் நான் பண்ண காலத்துலேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணேன். 9 to 5 தான். சேல்ஸில் இருந்தாலும் எனக்கு 9 to 5 தான். சாட்டர்டே சண்டே ஆஃப். என் பாஸ் அப்படி எனக்கு ஒரு பெரிய எல்லா கிராண்ட்டும் கொடுத்தாலும் கர்த்தர் சொன்னார்னு விட்டேன். கர்த்தர் அப்பவும் என் கூட தான் இருந்தார். இன்னைக்கும் கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். அன்னைக்கு இருந்த கௌரவத்தை விட இன்னைக்கு அதிக கௌரவங்களை கர்த்தர் தந்து கொண்டே தான் இருக்கிறார். கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். சும்மாலாம் வந்து செய்யல சார் இந்த ஊழியத்தை, எல்லாத்தையும் பார்த்து இருக்கிறேன். கர்த்தர் என் கூட இருக்கிறான்ற தைரியத்தை அறிந்திருக்கிறேன். இன்றைக்கும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நம்பணும், உங்க கூட இருக்கிறார். என் கூட ஓடிதானே இருக்கிறார், உங்க கூட இருக்கிறார். அன்னைக்கு தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறார். சம்பவம் தெரியும் இல்லையா? சொல்றாரு, I know one thing that I want to acknowledge, that the Lord is with me. ஒன்றை நான் அங்கீகரிக்கிறேன். நீங்க வரமாட்டீங்க எனக்கு தெரியும். அவன் அந்த அந்த உடைய போடுறான், பத்த மாட்டேன்னு கூட இருக்கிற அண்ணன் தம்பிங்களாம் சொல்ற, டேய் நீ போடா, அடிப்பட்டே சாவ போறடா, போடா. எல்லாரும் சொல்றாங்க, சுத்தி இருக்கிறவங்க சிரிப்பாங்க இல்லையா? இவனுக்கும் அவன் சைஸுக்கும் அவன் நின்னது பயங்கர 6 அடி, அவன் எத்தனையோ அடி 9 அடின்றாங்க. அவன் எப்படி இருந்திருப்பான்? ஜெய்சாண்டிகா இருந்திருப்பான். டேய் சின்ன பையன்டா, பார்த்தாலே பழம் மாதிரி இருக்கிறடா. நம்ம ஊர்ல பேசுவாங்க தெரியுமா? ஆனா அவன் சொல்றான், இல்ல 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 இல்ல, எனக்குள்ள ஒரு பலம் இருக்கிறது, இன்னைக்கு அதை கட்ட அவிழ்க்கிறேன். அல்லேலூயா. அதை தான் கர்த்தர் சொல்றார். பாருங்க, இந்த வசனத்துடைய விளக்கத்தை தான் உங்களுக்கு இன்னொரு இடத்துல நான் காண்பிக்க ஆசைப்படுறேன். பவுல் எழுதுகிறார் எபேசிய சபைக்கு, the book of Ephesians. ஆமென். எபேசிய புத்தகத்திற்கு 3வது அதிகாரங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது அநேக காரியங்களை, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வெளிப்பாடுகளை, ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வெளிப்பாடுகளை அவர் எழுதும் பொழுது ஒன்றை சொல்கிறார். 20ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே எனக்கு செய்ய வல்லவராகிய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் அலைச்சல்ல வசனத்தை பார்க்கலன்னா திரும்ப வசனத்தை பாருங்க, என்னோடு கூட சொல்லுங்க, நான் வசனம் பைபிள்னால என் கூட சொல்லுங்க, நான் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், சொல்லுங்க மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய் எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே எனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. நான் அதை இங்கிலீஷ்ல இருக்கிற ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல நான் வாசித்தேன். There are different translations that I refer to. அதில் ஒரு டிரான்ஸ்லேஷன் மாதிரி சொல்லுது, NET, நியூ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, the power that is working within you is able to do far beyond all that you can ask or even imagine. தமிழ்ல சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு வல்லமை நீங்கள் எண்ணுகிறதற்கு மேலாய் செய்ய அதற்குள்ள ஒரு வல்லமை இருக்குது. நீங்க சிந்திக்கிறதை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை அந்த காரியங்களை செய்கிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வல்லமை தான் உங்களுக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. அது இன்னும் கூட ரிஃபைன் பண்ணி இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல வாசி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2-3 டிரான்ஸ்லேஷன்ல வாசிப்பேன். என்னுடைய பைபிள்ல இந்த ஆப்ஸ்ல இன்னைக்கு டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் இருக்குது. அது அந்த மொழியாக்கங்கள் அந்த ஆங்கிலத்தில் NLT சொல்லுது, there's a mighty power that is working within you. உங்களுக்குள்ள செயல்படுகிற ஒரு வல்லமை, மிகுந்த வல்லமை உங்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த வல்லமை can accomplish infinitely. அல்லேலூயா. இங்கிலீஷ் கொஞ்சம் புரிஞ்சுன்னா ரொம்ப சந்தோஷம், புரியலனா தப்பு இல்லை. வசனம் பூர்ண இங்கிலீஷ் பூர்ண நான் தமிழ்ல சொல்றேன். உங்களுக்குள்ள இருக்க ஒரு பயங்கரமான ஒரு வல்லமை அளவு கடந்த விதத்துல உங்களுக்குள்ள காரியங்களை செயல்படுத்துகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது சார்? யாருக்கோ பேச இல்ல, இங்க உட்கார்ந்து இருக்கிற உன்னோடு கூட, இங்க இருக்கிற ஒவ்வொருவோடு கூட கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது. அதனாலதான் நாம் அப்படின்னு எழுதினாரு. நான் அதை பர்சனலைஸ் பண்ணி நான் வாசித்தேன் நான் அப்படின்னு. ஆனா அவர் எழுதும்போது சொல்ற, நாம் எண்ணுகிறதற்கும்
வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய். சொல்லுங்க. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறேன், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆம்பிளிஃபைட் வெர்ஷன். there's an amplified version. amplified English Bible சொல்லுது, there's a power that can work super abundantly. ரொம்ப பிடிச்சிச்சு அந்த வார்த்தை நீ காலையில. சொல்லுங்க, சூப்பர் abundantly. சூப்பர் வார்த்தை எல்லாருக்கும் புரியல. சூப்பர் abundantly. எதை பார்த்தாலும் அப்படியே பயங்கரம் பிரமிப்பா. ஆண்டு சொல்றாரு, ஒரு வல்லமை உனக்குள்ள இருக்கிறது. அந்த வல்லமை இன்றைக்கு கிரியைகளை நடப்பிக்கிறதுக்கு ஏதுவாய் மாறும். அல்லேலூயா. Super abundantly according to his power that is able to perform things in your life. உன் வாழ்க்கையில அந்த சூப்பர் அபண்டன்ட் பவர், ஆமென், ஒரு வியக்கத்தக்க, தமிழ்ல மொழியாக்கும் பார்த்தீங்கன்னா மிகவும் ஏராளமான ஒரு வல்லமை கர்த்தர் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். அதை கொண்டு பலமான காரியங்களை செயல்படுத்துகிறதற்கு கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அங்க சொல்றாரு செப்பனியா, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமுடையவர். அதை இன்னும் கூட வெளிப்பாடோடு கூட புதிய ஏற்பாட்டுல பவுல் எழுதுகிறார். அவருடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? எபேசு சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, நீ வேண்டுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலாய் செய்கிறதற்கு உனக்குள்ளவே அந்த வல்லமை இருக்குது. அல்லேலூயா. அததையா தாவீது நம்பினாரு. அததான் தாவீது நம்புறாரு. என்ன தெரியுமா நம்புறாரு? தாவீது இவ்வளவு பெரிய வெளிப்பாடு இல்ல, இவ்வளவு பெரிய சபை இல்ல, இவ்வளவு பெரிய போதகர் இல்ல, இவ்வளவு பெரிய யூடியூப் இல்ல, இவ்வளவு பெரிய வியாக்கியானங்கள் இல்லை. தான் வனாந்தரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் தனக்குள்ள ஒரு வெளிப்பாடு என்ன தெரியுமா? எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், எனக்குள்ளே ஒரு வாசம் பண்ற ஒரு ஆவியானவர் இருக்கார். நாம தான் பாட்டுலாம் பாடுறோம். இன்னைக்கு ஃபாதர் கட்டிக்கிறார், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர். இல்ல சார், அன்னைக்கு அவர் அதெல்லாம் பாடல சார். அவர் தான் சார் நிறைய சங்கீதங்கள் எழுதுறாரு. ஆனால் ஒன்றை நம்புகிறார், எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற ஒரு ஆவி ஒன்று உண்டு. அந்த ஆவி இன்றைக்கு இந்த உலகத்தில் எந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு ஏதுவான ஆவி எனக்குள்ளே இருக்கிறது. அதை கொண்டு எதை வேணாலும் நான் ஜெயிப்பேன். இந்த மாதத்துல சார் நீங்க ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்களா? உங்களுக்குள்ள அந்த ஆவி இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ? அந்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது. அதை விளக்கமா காமிக்கிறேன். வாங்க 2வது அதிகாரத்துக்கு போங்க. இங்க சொல்றாரு பாருங்க, பவுல் சொல்றாரு, 2வது அதிகாரத்துடைய 5வது வசனத்தை வாசிப்போம். அக்கிரமங்களிலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். சொல்லுங்க, அக்கிரமத்துல. சொல்லுங்க, அக்கிரமத்துல. எல்லாரும் அக்கிரமம் பண்ணுவாங்க தான். எல்லாரும் அக்கிரமம் கத்தி எடுத்து கொடுத்தில்ல, ஒரு பயங்கரமான அக்யூஸ்ட் பண்ணல. But we lie. We lie. Lie is a sin against God. பொய் சொன்னாலே கர்த்தருக்கு விரோதமான காரியம் தான். அல்லேலூயா. மனசாட்சிக்கு விரோதமா செய்யற எல்லாமே கர்த்தருக்கு முன்னால அக்கிரமம் தான். என்ன ஒரு ஆமான்னு சொல்ல மாட்டீங்க? அப்பாண்டு சொல்ற, அக்கிரமங்கள்ல மரித்தவர்களா இருந்த அவர் வெளிப்பாடோடு சொல்ற, அக்கிரமங்கள மரிச்சிருந்த உன்னை கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? இந்த நாட்கள் எதை தியானித்துக் கொண்டிருக்கோம்? உயிர்த்தெழுதலின் வல்லமையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் அதுதாங்க, அந்த உயிர்த்தெழுந்து இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்து அடிபட்டு எல்லாம் வதைக்கப்பட்டு அவர் உயிரோடு கூட எழுந்தா தெரியுமா? அப்ப எதை தெரியும் எழுப்பினாரு? ஒரு வல்லமை எனக்குள்ளே எழும்பி இருக்கிறது. அந்த வல்லமை எனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது. அந்த வல்லமை உயிர்த்தெழுதலின் வல்லமை. சொல்லுங்க, உயிர்த்தெழுதலின் உயிர்ப்பித்தார். 2வது சொல்றார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டேன். உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, நான் அக்கிரமத்தில் தான் இருந்தேன், பாவத்தில் தான் இருந்தோம். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாலும் சொல்லுது வசனம். ஆனால் கர்த்தர் என்ன பண்றாரு? அதை மாற்றி என்ன உயிர்ப்பிக்கிறார். சொல்லுங்க, என்ன பண்ற ஆண்டவர்? என்ன உயிர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. கழுவிட்டு என்ன பண்ணாரு? ஒரு புது மனுஷனாய் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இதை விட பெரிய ஜாய் என்ன சார் இருக்குது? ஐயா, நான் ஜெபம் பண்றது நடக்கல, பரவாயில்லைங்க, கர்த்தர் உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். அங்க பாருங்க, பாப்பா அவர் சொல்றாரு பாருங்க, அவர் பாருங்க, அவர் சந்தோஷமா கேட்கிறாரு பாருங்க வசனத்தை. பிள்ளைகள் கூட புரிஞ்சுப்பாங்க. அல்லேலூயா. நீங்கெல்லாம் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்கன்னா அது சொல்லுது பாருங்க. பிள்ளைங்களை கர்த்தர் வாயை திறந்துடுறார். அல்லேலூயா. சொல்லுங்க சார், உயிர்ப்பித்துக்கிறார். சொல்லுங்க சார், உயிர்ப்பித்திருக்கிறார். நான் இருக்கிற வண்ணமாக இருக்கக்கூடாது என்று கர்த்தர் என்னை உயிர்ப்பித்திருக்கிறார். உயிர்ப்பித்த ஆண்டவர் கிருபையினாலே நான ரட்சிக்கப்படல, அவர் என்னை ரட்சிப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட வைத்திருக்கிறார். ரட்சிப்புக்குள்ள நடத்தி இருக்கிறார். ரட்சிக்கிற கிருபையை தந்து இருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டேன். நம்மளால சொல்ல தெரியுமா? அப்படியே பயங்கரமா அதுல ஒரு சீன் கொடுப்பாங்க. 15 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ரட்சிக்கப்பட்டேன். நீ ரட்சிக்கப்படல, அவர் உன்னை ரட்சிக்க வைத்திருக்கிறார். கிருபையினால ரட்சிக்கப்பட வைத்திருக்கிறார். அல்ல, நீ ரட்சிக்கப்படல. ரட்சிக்கப்பட்ட முழுமையாயிடுச்சு. அதோட மேல உட்கார வச்சுப்பாரு, கூட்டு போயிட்டு மடியில உட்கார வச்சுப்பாரு.
இன்னும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாய். அந்த கிருபை உன்னை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ரட்சிப்ப கிருபையினால தந்துட்டு சொல்றார் 6ஆம் வசனத்துல, கிறிஸ்துவுடனே கூட என்னை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை போல என்னைய மாற்றி இருக்கிறார், உயிர்ப்பித்து ரட்சித்து உட்கார வைத்திருக்கிறார். சொல்லுங்க, கொஞ்சம் பேசுங்க. 2வது ஆறால் ஒரு 10 பேர் பேசுங்க ப்ளீஸ். ஒரு 5 பேர் பேசுங்க. சொல்லுங்க, உயிர்ப்பித்து ரட்சித்து உட்கார. எங்க உட்கார வச்சுக்கிறார்? எங்கேயோ இடத்துல, ஆபீஸ்ல இல்ல, வீட்டுல இல்ல, அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். அதுதான் சொல்றேன், எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை எப்படின்னா, அதை தான் விளக்கம் கொடுத்திருக்கிறேன். எனக்குள்ள ஏன் அந்த வல்லமை கிரியை செய்யுதுன்னா, அவரோடு கூட இருக்கிறேன், அவராய் இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார், அவருடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. அவரோடு கூட இருக்கிறபடினாலே நான் அவரை போலவே செயல்படுகிறதுக்கு ஏதுவாய் காரியங்கள் எனக்குள்ள இருக்கிறது என்று நம்புவீங்கன்னா நல்ல ஒரு கையை தட்டியோ கையை தூக்கியோ அவருக்கு ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்லி சொல்லுங்க, I am not an ordinary person. அறிவில்லாத ஏதோ ஒரு முட்டாள் உன்னை பார்த்து சொல்லுவான் என்றால் நீ வேலைக்காவாதவன் சொன்னானா அதை நம்பாத. அவனுக்கு உன்னுடைய வேல்யூ தெரியாது. ரோட்ல போறவனை பார்த்து எரும மாடுன்னு சொன்னா நீ எருமாடா, அவன் மூளை இல்லாத சொல்றான், நீ மனுஷன். நிறைய பேர் நம்பிட்டு உடனே சண்டைக்கு போறீங்க போடா அப்படின்ற. உனக்கு தெரியலடா, அது நான் கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறவன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், உன்னதங்களே அமர்ந்திருக்கிறேன். என் சண்டெல்லாம் அதுதான். நீ காலில் விட ஆண்டவரே, அந்த விளக்கம் தான் என் சபையில புரியும் ஆண்டவரே. நான் பேசும்போது அந்த வெளிப்பாட்டை கர்த்தர் கொண்டு வாங்க, எனக்கு வெளிப்படுத்துற நான் புரிந்து கொள்கிற அந்த காரியத்தை let that truth be revealed into everyone's mind, Lord. Then we don't speak failures. Then we don't speak all those challenges that we face, because they're all challenges. சவால்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும், ஃபெயிலியர் இருக்கும். சார், இது நாம நியமிக்கிற காரியம் இல்ல, கர்த்தர் நியமிச்சிருக்கிற காரியம். ஆனா அதன் மத்தியில உலகத்தின் முடிவு வருந்தோம் உன் கூடவே தான் இருப்பேன்ட்டு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எதை சொன்னார்? அதே வாயில தான் அதை சொல்றாரு. என்ன சொன்னாரு? இந்த உலகத்துல உனக்கு உபத்திரம் உண்டு. சொல்லுங்க, என்ன சொல்றாரு? அவர் தானே சொன்னார், அதே வாயில தான் சொன்னார். With the same mouth அவர் என்ன சொல்றாரு? பயப்படாதே, உலகத்தினுடைய முடிவு பரியந்தும் உன்னோடு கூட தான் இருப்பேன். அல்லேலூயா. இந்த உலகத்தின் கடைசி நாள்ல வர கர்த்தர் என் கூட இருப்பார், அவர் என்னை விட்டு விலகவே மாட்டார், சும்மா இருக்க மாட்டாரு. அவர் யார்? வல்லமுடைய தேவன். சொல்லுங்க, அவர் யாருங்க? எப்படி அதை நம்பலாம்? நான் ஒண்ணு இல்லாத இருந்தேன், அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமை என்னை உயிர்ப்பித்திருக்கிறது. அதை தான் நம்புறேன். எதை எனக்கு? அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமை என்னை உயிர்ப்பித்திருக்கிறது. அப்ப நீங்க ஆபீஸ் காலையில் எழுந்து போகும்போது எப்படி போறீங்கன்னா, you don't go just like somebody that is dead, you're going as a resurrected power. அல்லேலூயா. ஒரு காலையில் எழுந்து ஒரு ஆபீஸ்க்கு போறீங்க, ஒரு காலையில் ஒரு காரியத்தை செய்ய போகும்போது வேண்டாம் அப்படி போகாதீங்க. காலையில் எழுந்துக்கும் போது எப்படி போங்க தெரியுமா? என்னை கர்த்தர் எழுப்புகிறார், உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு கூட கர்த்தர் எழுப்பி இருக்கிறார், எனக்குள்ள ரட்சிப்பு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு என்னை உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கிற ரட்சிப்பு எனக்குள்ள இருக்கிறது. அது கிருபையினால கர்த்தர் எனக்கு செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யாரோ ஒருத்தரை பார்த்து ஆண்டு கிருபை பெற்றவர்களே சொல்லி, எல்லார் மேலேயும் கிருபை இருக்குது. சொல்லுங்க, எல்லார் மேலேயும், எல்லார் மேல. என் மேல கிருபை இருக்குது நம்புறவங்க எல்லாம் சொல்லுங்க, என் மேல கிருபை இருக்கிறது. அந்த கிருபை என்னை உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறது. அந்த கிருபை என்னை நடத்துகிறது. அந்த கிருபை எனக்கு ஜெயமாய் காரியங்களை வாய்க்கப்படுகிறதற்கு ஏதுவாய் மாறிக்கொண்டே இருக்கிற கிருபை எனக்குள்ள இருக்கிறது. அதான் அவர் சொல்றார், விளக்கிட்டு பல இடங்களில் அவர் பேசிட்டு கொஞ்ச நேரம் கடந்து போறதால சொல்ற 3வது அதிகாரத்துக்கு வாங்க. அதே எபேசிய புத்தகம் 3வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, இதை நான் நம்புகிறதற்கு விசுவாசத்தை கர்த்தர் எனக்குள்ள தந்திருக்கிறார். 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எபிசியன்ஸ் சாப்டர் 3 verses 12, அவரை பற்றும் விசுவாசத்தினாலே அவருக்குள் நமக்கு என்ன வருதுங்க? தைரியம் வருது. சொல்லுங்க, எது வருது? சொல்லுங்க சார். விசுவாசத்தினாலே தைரியம் வருது. நம்பணும். இப்ப காலையில the main tip, the important fact is that we don't believe. ஆபிரகாம் விசுவாசிக்கிறார். நம்புகிறதற்கு ஏது இல்லாத பொழுதும் வாக்குத்தத்தம் பண்ணினவர், என்கிட்ட முடியாது, 99 வயசு ஆயிடுச்சு, எங்கனால முடியாது அப்படின்ட்டு அவருக்கு தெரியுது. ஏது இல்லை, அதான் அர்த்தம். ஏது இல்லை. I don't have that strength to bear a child. ஏது இல்லை. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கு, அதை நம்புறாரு. இப்ப நீங்க அதை தான் சொல்லணும். பாருங்க, என்னால முடியாதுதான், ஆனா எனக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது, அதை செய்யும். சொல்லுங்க, என்னால பிசிக்கலா என்னால இந்த காரியத்தை போய் வாங்கிட முடியாது, ஆனால் எனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிதான் நான் நம்புறேன். இந்த ஊழியத்தில் எதுவா இருந்தாலும், அந்த இடமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எனக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது. அல்லேலூயா. எல்லாருக்கும் வர மாதிரி தான், உங்களுக்குலாம் வர மாதிரி தான் எனக்கும் பலவீனம் வருது.
ஆனால் எனக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது, நான் நம்புறேன். நேற்று ராத்திரியில் என்னால் இந்த கால்களை மடக்க முடியல. என் மக வந்து எனக்கு கொஞ்சம் எண்ணெயெல்லாம் போட்டு விட்டா. நான் சொன்னேன் 1:30 மணிக்கு நான் சொன்னேம்மா எனக்கு கொஞ்சம் ஏன்னா அது ஒரு மாதிரி என்ன தெரியல, ஒரு மாதிரி என்னால் நிற்க முடியாத ஒரு வலி. நேற்று நின்றுட்டு போனேன் இங்கே, ஆனால் முடியல. அது நிற்கிறேனே, நான் நம்புறேன் எனக்குள்ள ஒரு வல்லம் இருக்குதுன்னு. அதுதான் எழுப்பி இருக்குது. அந்த வல்லமை தான் என்னை பிரசங்கம் பண்ண வைக்குது இன்னைக்கு. ஏன்னா இங்கே கேட்கணும், நீங்கள் கேட்கணும், நான் நம்பணும். நான் நம்புகிற வல்லமை உங்களிடத்துல பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் என்னோடு கூட அவர் அசைவாடி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வல்லமையில நாளைக்கு ஊழியம் செய்ய போறேன். 3 நாட்கள் ஒரு செமினார்ல பேசுறேன். நாளைக்கு காலையில் 6 மணிக்கு 5:30 மணிக்கெல்லாம் நான் டிரைவ் பண்ணணும். நாளைக்கே இருக்குது. நாளைக்கு ஈவினிங்கே பேசணும், அடுத்த நாள் ஃபுல்லா பேசணும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல பேசணும். இங்க இல்லை, இன்னொரு பட்டணத்துல. எனக்குள்ள ஒரு வல்லம் இருக்குது, எனக்கு நம்பிக்கை இருக்குது. இல்லைன்னா ஒரு ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணி ராத்திரி பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன் பெட்லேயே படுத்துக்கிறேன்னு நான் சொல்கிற ஆளும் கிடையாது. ஏன்னா எனக்குள்ளே ஒரு வல்லமை இருக்குதுன்னு நம்பிக்கொண்டிருக்கிறேன். உங்களை தான் அந்த வல்லமை கொண்டு வந்திருக்கிறது. There is a power that is within you, that is the resurrected power. உயிர்த்தெழுதலை எப்படி இயேசுவை உயிரோடு எழுப்புச்சோ, பிரமிக்கிற ஒரு காரியம் இல்லை. அடக்கம் பண்ணிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. வந்துட்டு அவன் போனா, எல்லாம் போயிட்டான். வந்துட்டு 2 அம்மாமாருங்கெல்லாம் வந்துட்டு அந்த கல்லறையாண்ட வந்து பாவம் சுத்தப்படுத்துறதுக்கு அதுங்க வேலைங்கெல்லாம் செஞ்சுட்டு திடீர்னு வந்த காலில் வந்து அவரை காணோம். அவங்களுக்குள்ள வந்த சத்தம் எவனோ தூக்கிட்டு போயிட்டாங்க. இவர் ரொம்ப காஸ்ட்லி பாடி, இவரை தூக்கிட்டு போயிட்டானுங்கன்ட்டு என்ன பண்றாங்க, தேடுறாங்க. அங்க ஒருத்தர் சொல்றாரு, யாரை தேடுறீங்க? அவர் எப்போ எழுந்துட்டாரு? அவர் சொன்ன வாக்கின்படியே மரணம் அவரை தடுத்து நிறுத்தாது, அவர் உயிரோடு கூட எழுந்து விட்டார். அல்லேலூயா. எப்படி வியப்பா இருக்குதோ அப்படிப்பட்ட ஒரு வியக்கிற வல்லமை உனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார் சார். நம்பினீங்கன்னா கையை தட்டி ஒரு உற்சாகத்தை உண்டாக்கி கொள்ளுங்க. கர்த்தருக்கு மகிமை வரட்டும். அந்த நம்பிக்கை உனக்குள்ள இன்னும் காரியங்களை உயிர்ப்பிக்கட்டும். இந்த உயிர்த்தெழுதின் வல்லமை உனக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காலைல ஒரு மனிதனை குறித்து நான் ஆரம்பித்தேன் முதல் ஆராதனையில. உங்களோட கூட அதை நான் சற்று பேசுறேன். ஆமென். பாருங்க, அநேகர் இந்த சத்தியத்துல இந்த வசனத்தின் அடிப்படையில் பேசுகிறதுக்கு ஏதுவா இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு திரும்ப திரும்ப இந்த வாரங்கள் என்னோட கூட சொல்லிக் கொண்ட மனுஷன் நியாயாதிபதியின் புத்தகத்தில், புக் ஆஃப் ஜட்ஜஸ், அவன் நியாயாதிபதியின் புத்தகத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறார். அந்த மனுஷன் வாழ்ந்த நாட்களில் இன்றைக்கு இருக்கிறத போலவே ஐடென்டிக்கலி there were challenges in the times that he was living. ஏனென்றால் வசனமே சொல்லுது 7 வருஷம் கர்த்தரே அவங்களை விட்டுட்டாரு. ரொம்ப தெளிவா சொல்லுது வசனம். சொல்லுது 7 வருஷம் ஆண்டவரே அவங்க பட்சத்துல கண்டுக்காத அளவுக்கு காரியங்கள் முத்திடுச்சு. இவர்களுக்கு எதிராளிகளா இருந்த மீதியானர் இலக்காரம் பண்ணிக்கிட்டு இவர் செய்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்தையும் விரோதமாக எழுப்பிக் கொண்டே தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம்ம சொல்லுவோம் the period of darkness. பயங்கரமாய் கர்த்தரே செயல்படாத போல என்னடா இது, ஆனா அதுலயும் விசுவாசம் உள்ள ஜெபிக்கிற கர்த்தர் செய்வார் என்று வைராக்கியமாய் இருக்கிறவர்கள் இருந்து கொண்டுதான் இருந்தார்கள் என்று சரித்திரத்தில் நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. நாம் அப்படிப்பட்ட காலத்துல வாழல. நாம் இன்னைக்கு வாழ்ற காலத்துல சத்தியம் இருக்குது. அல்லேலூயா. நாம் வாழ்கிற அந்த காலத்துல நம்மை உற்சாகப்படுத்திக் கொள்கிற தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் தந்து இருக்கிறார். ஆமென். பைபிள் இல்லாத காலத்தை தான் நான் பார்க்கிறேன். இன்றைக்கு வேதாகம் இருக்கிறது, இந்த வார்த்தை இருக்கிறது. அதை இன்னும் கூட எடுத்து வியாக்கியானத்தோடு பேசுகிறதற்கு வெளிப்பாடுகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட காலத்துல நாம நம்பிட்டே இருந்தாதான் ஜெயமா இருக்க முடியும். The man that I'm speaking about in book of Judges in chapter 6, 6வது அதிகாரத்தில் கிதியோன் என்ற மனுஷன் வாழ்ந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் காரியங்கள் எழுப்பப்பட்டு கொண்டே இருக்குது. வாசிக்கணும்னா 1ல இருந்து 7ஆம் வசனம் வரையில நீங்கள் ஒரு வீட்டில் வாசிங்க. நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் அந்த நாட்களிலே பயங்கரமாய் காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இவங்க எதை செய்தாலும் விரோதம், எதை செய்தாலும் எரிச்சல், இவர் எதையும் செய்ய முடியாத அளவுக்கு பயங்கரமாய் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், 7 வருஷம் மீதியானரின் கையிலே கர்த்தர் இவர்களை ஒப்பு கொடுத்தார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், நம்ம எவ்வளவுதான் ஜெபம் பண்றோம், ஆனா சில ஆட்சி கையில கர்த்தர் நம்மளை ஒப்பு கொடுத்துறாரு. அதை புரிஞ்சுட்டீங்கன்னா போதும், அவ்வளவு விட்டுருங்க. இல்லைன்னா நான் பாலிடிக்ஸை பேசுற மாதிரி ஆயிடும், விட்டுருங்க. நம்ம ஜெபம் பண்றோம், எல்லாம் 72 மணி ஜெபம் நடந்துச்சு, அது நடந்துச்சு, ஐயோ இந்த அரச, ஆனா கர்த்தர் விட்டு கொடுப்பாரு சில நேரத்தில். ஏன்னா ஏதோ நல்லதுக்காக கர்த்தர் செய்வார், அவ்வளவுதான். அல்லேலூயா. இங்கேயோ இந்த மனிதர்கள் இவர்கள் வாழ்ந்த நாட்கள் ரொம்ப எனக்கு அந்த வசனம் என்ன தோணுச்சு பாருங்க. Lord himself had surrendered them into the opposition. கர்த்தர் என்ன பண்றாருங்க, இவர்கள் எதிராளியுடைய கையில. ஆனா கர்த்தர் விட்டுட்டு போகல, ஒப்பு கொடுத்தாலும் கர்த்தர் கூடவே தான் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், உலகத்தின் முடிவு பேருந்து நான் கூட தான் இருப்பேன், ஆனா உபத்திரம் இருக்கும். சொல்லுங்க, உபத்திரம் இருக்கும், ஆனா கர்த்தர் கூட தான் இருப்பாரு.
சொல்லுங்க 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 சொல்லுங்க. உபத்திரம் இருக்கும், ஆனா கர்த்தர், ஐயா இந்த பையன் மூலம் உபத்திரம் இருக்கும், ஆனா கர்த்தர் கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிதான் அந்த நாட்களிலும் 7 வருஷம் ஒப்பு கொடுத்துறாரு, ஆனால் கர்த்தர் போகவே இல்லை. அவருடைய எதிராளிகள் பயங்கரமா எழுப்பு கொடுறாங்க. இஸ்ரவேலர் விதைக்கும் பொழுது மீதியானர் அமலேக்கரவங்க கிழக்கே புத்திரர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவளுக்கு ஒரு எழும்பி அக்கிரமங்களை செய்து கொண்டே இருப்பாங்க. இப்படிதான் காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. போட்டோம், வீட்டில் வாசிங்க 7 வருஷம் எவ்வளவு எதிர்ப்பு இருந்தது, எவ்வளவு அவர்கள் வதைக்கப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு டிப்ரெஸ்ட் ஆயிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. என்னடா ஒண்ணு விதைச்சு வந்தோம், அதுக்குள்ள வந்து பிடிங்கி போடுறானே, என்னடா ஒரு லாபத்தையே பார்க்க முடியும், என்னடா ஒரு விளைச்சலையே, என்னது இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறேனே, ஒரு பெரிய முன்னேற்றது. சோறு இருந்துட்டே இருக்குது, ஆனா கர்த்தர் கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. எதிர்ப்பு இருந்துட்டே இருக்குது, கர்த்தர் எங்க போயிட மாட்டாரு. உன் நடுவில் இருக்கிறவர் வல்ல முடியவர் தான், ஆனால் அமைதலா இருப்பார் சில நேரத்துல. அதெல்லாம் சோர்ந்து போயிடாது, கூட தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்ப நேரம் வந்துடுச்சு, சொல்லுங்க, நேரம் வந்துடுச்சு. 8வது வசனத்துல தீர்க்கதரிசியை அனுப்புகிறார் கர்த்தர். சொல்றார், கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவனிடத்தில் அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீடுல இருந்து என்ன பண்ண நான் தான் கூட்டு வந்தேன். ஏன்னா 7 வருஷத்துல நிறைய பேருக்கு டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, அட போடா கர்த்தராவது, என்னடா இது போடா, எவ்வளவு ஜெபம் பண்றேன், எவ்வளவு தேடுறோம், ஒண்ணு நடக்கல அப்படின்னு ஒரு 10 பேர் வச்சுக்கோ வைராக்கியமா இருக்கணும், கோபம் வரும்ல. இப்ப கர்த்தர் சொல்றப்ப, நான் தான் உங்களை விடுதலை ஆக்கினேன், நான் தான் உங்களை நடத்தி கொண்டிருக்கிற தேவன், உங்களை விட்டு விலகவில்லை, உங்களை கைவிடவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சோர்வோடு கூட போயிட்டு இருந்தா என்ன கொண்டு கர்த்தர் உன்கிட்ட சொல்றாரு, கர்த்தர் நடுவுல தான் இருக்கிறாரு. Sometimes you might go through that frustration edge and you will see that I'm going to give up. சில நேரத்துல அப்படி உச்சத்துக்கு போயிடுவோம். போடா, சர்ச்சுக்கு போய் என்னத்த பெருசா பார்த்துட்டோம், இதுக்கு போய் என்னத்த பெருசா ஜெபம் பண்ணி தான் என்னத்த பார்த்துட்டோம், எதுக்கு உபவாசம், எதுக்கு இது பண்ணணும், எதுக்கு அதை பண்ணணும்ட்டு நமக்குள்ளவே நிறைய என்ன பண்ணுவோம்னா எழுப்பி பேசுவா. ஆனா ஒண்ணு நம்பிங்க, நீங்க எவ்வளவு கர்த்தர் அவ்வளவு பெரிய சூழ்நிலை எவ்வளவு வைராக்கியமா இருக்கணும், அதுதான் பதில தரப்போகுது. அவ்வளவு எதிர்ப்பு மத்தியிலும் எவ்வளவு, ஏன்னா அதை தான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதன் மத்தியிலும் ஒரு மனிதனை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார், எழுப்புதலை கொண்டு வரும்படிக்கு. இந்த மாதத்துல அதான் நான் பேசுறேன். நான் போற ஊழியக்கார மீடியா எங்க இருந்தாலும் அதான் பேச போறேன். நீ அந்த ஒரு மனிதனா இருப்பா என்றால் உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். If you are that man, if you are that one man, because you will have troubles. உனக்கு பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும், உனக்குள்ள இருக்கும், வீட்டில் வரும், சொந்தத்துல வரும், வேலையில வரும், பணத்துல வரும், எல்லாத்துலயும் வரும். ஆனா நான் தான் அந்த ஒரு மனிதன் வைராக்கியமா இருப்பா என்றால் தான் ஜெயத்துக்குள்ள வர முடியும். எத்தனை பேர் புரியுது சார்? எத்தனை பேர் புரிஞ்சுன்னா சந்தோஷம் சார். நான் தான் அந்த ஒரு மனிதனா இருக்க வேண்டும். எல்லாம் நடந்துட்டு இருக்குது, கர்த்தர் பேசுற எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, ஒரு மனுஷன் கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். சாதாரணமா எடுத்துப்பீங்க, ஆனா அந்த ஒரே வசனத்துல கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின 3 காரியத்தை உங்களோடு கூட சொல்லிடுறேன், துவங்கிறேன், வர வாரங்களை தொடர்ந்து பேசுவேன் என்றால் கவனிங்க. சாதாரணமா இல்ல, அந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு சிம்பிளா இருக்கும், வாசித்தர்றேன், அப்ப உங்களுக்கு புரியும் இல்லையா? பாருங்க, 6ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை வாசிக்கிறோம். 11ஆம் வசனம். அதற்கு பின்பு, எதற்கு பின்பு கர்த்தர் பேசினார், தீர்க்கதரிசியை கொண்டு பேசிட்டாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கிற கிதியோன் இடத்துல அவன் என்ன பண்றான் தெரியுமா? அவருடைய குமாரனாய் கிதியோன் கோதுமை மீதியானர் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் உட்கார்ந்து ஒரு சாதாரண வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். வசனத்தை பார்த்தோட என்னப்பா அவ்வளவு பெரிய வழக்கமா? ஆனா கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்த துவங்கினார். அவன் சாதாரணமா உட்கார்ந்து கொண்டு இல்ல, 3 காரியங்களை கர்த்தர் எனக்கு சொன்னார். ஒன்னு, this man had a simple spirit. எழுதிங்கன்னா எழுதிங்க. வசனம் சொல்லுது, ஆவியில எளிமை உள்ளவர்கள், எல்லாம் தெரியும் உட்கார்ந்து இல்ல, ஆனா உன்னை நம்பி உட்கார்ந்துக்கிறான். கர்த்தர் எதையாவது ஒண்ணு செய்வார். யாரையும் கூட இருக்கிறீங்க, இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருக்கிறீங்க, போராட்டம் இருக்குது, ஆனா அது மத்தியில் உங்களுக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை பேசிக் கொண்டிருக்கிறேன். அதை எளிமையாய் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய முடியும். கர்த்தர் தேடுகிற மனுஷன் நீதான் அப்படின்னு நிரூபணம் ஆயிடும். This man was seated with that simple spirit. Hallelujah. அவ்வளவு பெரிய சொல்லுது வசனமே எக்ஸ்பிளைன் பண்ணி, he didn't come from the big clan. ஒரு பெரிய ஜாதியில இருந்தோ என்ன சொல்றதுங்க, அவன் என்ன பண்ணல, பெரிய ஆசாரிய குடும்பத்துல இருந்தெல்லாம் வரல. No, 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 no. He was just an ordinary man. ஆனா அவனுக்குள்ள ஒரு எளிமையான ஆவி இருக்குது. கர்த்தர் அதை பார்க்கிறார். அவன் அண்டையில வந்து பேசுறதுக்கு வர்றாரு. இந்த காலைல ஆண்டு, இந்த முதல் வாரத்தில் ஆண்டு சொல்றாரு,
அந்த எளிமையின் ஆவி உனக்குள்ள இருக்கும் என்றால் உனக்குள்ள கிரியை செய்கிற அந்த வல்லமை, இந்த உலகத்தையே ஜெயிக்கிற வல்லமை உனக்குள்ள கிரியை செய்ய துவங்கும். அல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும்ன்றது யாருமே சொல்ல முடியாது. எல்லாம் தெரிஞ்சுன்னா முடிஞ்சிச்சு, இந்த உலகத்துல எல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். கரெக்ட் தானே? எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா சிலலாம் அப்படிதான் எல்லாமே தெரியுன்ற மாதிரி உட்காந்து இருப்பாங்க. இல்லைங்க, எதுவுமே தெரியல இன்னும், அதனால தான் கர்த்தர் பேசிட்டே இருக்கிறார், கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறார். எளிமையா உட்காந்து என்ன பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியில எளிமையாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, கேள்வி இருக்குது அவனுக்குள்ள, ஆனால் ஆவியில எளிமையா உட்காந்து கேட்டுக்கிறான். ஆண்டவரே, நான் இதுதான் என்னுடைய வெளிப்பாடு, உட்காந்து கேட்கிறேன். ஆண்டவரே, திருக்காசி வந்து பேசிட்டு போறாரு, நீங்க இருக்கிறீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா ஏன் இந்த உபத்திரம், இதையா செய்ய மாட்டீரா அப்படின்னு என்ன பண்றான், இந்த ஆவியில தாழ்த்தி எளிமையாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறான். அவனை தேடிதான் கர்த்தர் வருகிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்து சொன்னாரு. Not only he was simple in spirit, he had that submissive spirit. Hallelujah. The second S is about submissive spirit. அர்ப்பணிக்கிற ஒரு ஆவி. ஆவி எளிமையா தான் மாத்திரம் போவேன், சில நேரத்தில் ஆண்டோட ஒப்பு கொடுக்க மாட்டோம். அவன்கிட்ட என்ன இருந்துச்சு, ரெண்டாவது ஒப்பு கொடுக்கிற ஒரு ஆவி. ஹல்லேலூயா. அவனுக்குள்ள என்ன இருக்குது? ஆமா, எந்த மனுஷன் தன்னை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறானோ அவன் ஜெயமாய் இருக்க முடியும். கர்த்தர் பார்த்துப்பார். ஆண்டவர் எல்லா அதிகாரத்தையும் உடையவராய் இருக்கிறார். ஆண்டவரால செய்ய முடியாது எதுவும் இல்லைன்னு சொல்லி ஆண்டுக்குள்ள ஒப்பு கொடுக்கிற ஒரு ஆவி அவனுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. மூன்றாவது, he had a sensitive spirit that enabled him to listen to what God speaks. உணர்வுள்ள ஆவி. மூணு ஆவி சொல்றேன். என்ன ஆவிங்க? ஒண்ணு எளிமையான ஆவி, அர்ப்பணிக்கிற ஆவி, மூன்றாவது உணர்வுள்ள ஆவி. தம்பி, அந்த மூணு ஆவி உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் கர்த்தர் பார்த்து சொல்றார், பராக்கிரமசாலியே, உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வேன். கர்த்தர் சொல்ற 7 வருஷம் கர்த்தர் ஒப்பு கொடுத்த நாட்களிலே ஒரு மனுஷன் கர்வாலி மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறான். பெருசா எழுப்புதல் வரும்னு எதிர்பார்க்கிறான், ஆனால் சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிறான், கேள்வியோடு உட்கார்ந்து இருக்கிறான், தன்னை தாழ்த்தி உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் அவனை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர்றார். அல்லேலூயா. கிதியோனுடைய கதையை சரித்திரமாக வாசித்திருந்தாலும் சரி, கதையாக 10 முறை படிச்சிருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த காலையில், ஆண்டவரே, எனக்குள்ள அந்த தாழ்மையின் ஆவியை தாங்க. ஆண்டவரே, அந்த எளிமையான ஆவி எனக்குள்ள தாங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்லுதே. ஆண்டவர் சொல்றாரு மலை பிரசங்கத்தால் தான் முக்கியமாக கர்த்தர் என்ன சொல்றாருங்க, ஆவியில தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை தருகிறார். ஆமென். பெருமை உள்ளவர்களுக்கும் கர்த்தர் ஏத்தரிக்கிறார். அல்லேலூயா. இந்த மனுஷனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு. அதனால தான் see பாருங்க, many times we grab hold of the second verse. அடுத்த வசனத்தை புடிச்சுக்கிறோம். என்ன தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லுது என்னதுங்க? ஆண்டவர் அவனுடைய கர்த்தருடைய தூதனாரோ அவனுக்கு தரிசனமாகி யாரை பார்த்துப்பா சொல்லுவாரு பராக்கிரமசாலின்ட்டு? கரெக்ட். யாரை பார்த்து சொல்லுவார்? எளிமையானவனுக்கு சொல்லுவார். ஆவியில் எளிமை உள்ளவனுக்கு, தாழ்மை உள்ளவனுக்கு, தன்னை அர்ப்பணிக்கிறவனுக்கு, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதற்கு வாஞ்சியா இருக்கிறவனை பார்த்தா கர்த்தர் சொல்வாரு, பராக்கிரம, ஓ மேன் ஆஃப் மைட்டி. அல்லேலூயா. உனக்குள்ள ஒரு வல்லம் இருக்குது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு முக்கியமான காரியத்தை தான் கர்த்தர் இந்த காலில் சொல்லி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியிலே அந்த மனுஷன் இருக்கிற ஆண்டு பார்த்து அவனை பார்த்து சொல்றாரு, பார்ப்பா பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். 16 வசனத்தில் வாசிக்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து, நான் உன்னோடு கூட. 16 வசனம் வாசிக்கிறேன். ஒரே மனுஷனை முறியடிக்கிறத போல என்ன பண்ணுவேன்? இந்த 7 வருஷமா உனக்கு விரோதமாக ஒரே நாள்ல ஒரே மனுஷனை முறியடிக்கிறத போல நீ ஜெயிச்சிருவேன். உங்களை பார்த்து திருக்காசனமாய் ஒரு வார்த்தையை சொல்றேன். 7 வருஷமா உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, 7 நாளாய் 70 நாளாய் 7 மாசமாய் உங்களோடு கூட போராட்டிருக்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆவியிலே உற்சாகமாய், ஆவியிலே எளிமையோடு கூட, ஆவியிலே நல்ல வைராக்கியத்தோடு கூட இருக்கிற உங்களை கொண்டு அந்த பிரச்சனையை கர்த்தர் தீர்த்துருவாரு சார். அந்த ஆவிதான் பலம் உள்ளதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உனக்குள்ளே கிரியை செய்கிற, சொல்லுங்க, இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா? இங்கிலீஷ் சேர்ந்தவங்களா சூப்பர் அபண்டன்ட்லி. ஒரு பவர் உள்ளுக்குள்ள. என்ன பவரு? நானா சொல்ல சார், நான் கட்டி சொல்ல, போய் ஆம்பிளிஃபைடு வெர்ஷன் எடுத்து படிச்சு பாருங்க. கூகுள் தான், மொபைல் தான், இல்லாட்டி ஸ்மார்ட் ஃபோனில் போயிட்டு நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்றத அந்த பைபிளை டவுன்லோட் பண்ணுங்க. அதில் போய் பாருங்க, ஆம்பிளிஃபைடு வெர்ஷனை பாருங்க, இல்லைன்னா பைபிள் ஹப்ல பாருங்க. தேர்ஸ் லாட் ஆஃப் பைபிள்ஸ். இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் போனேன் இந்த ஓசூரில் மீட்டிங், கடந்த வாரங்களில் வேற ஒரு இடத்துக்கு நான் பிரசங்க அழைக்கப்பட்டிருந்தேன். ஓசூர் மீட்டிங் போயிருந்தேன். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது.
அது வல்லமையான ஒரு சபை. இந்த பாஸ்டர் என்ன சவால் விட்டார், 9:30 ஆரம்பிச்சா 1:30 தான் முடிப்போன்ட்டு. அதில் நீங்கள் 2 மணி நேரம் பேசணும். நமக்கு இந்த கிளாக் செட் பண்ணது 3/4 மணி நேரம் தான். ஏன்னா இங்கேயே 3/4 மணி நேரம் ஆகும்போதே எல்லாரும் தூங்க தொடங்கிடுவீங்க. கொஞ்சம் ஐயோ டைம் ஆயிடுச்சு பாஸ்டர் முடிங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி இந்த சிஸ்டம் ஓடி ஓடி அங்கே போன என்ன போட்டு சேலஞ்ச் பண்ணி 1.5 மணி நேரத்துக்கு மேலே பேசணுன்னு நான் ஆண்டவரே அப்படின்னு காய்ச்சல பார்த்தா ஜனங்க அவ்வளோ உற்சாகமாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவர் நடுவில் ஒரு டிப்பை கொடுத்துறாரு, முடிச்சவனே உங்களுக்காக சூடான பிரியாணி இருக்குது, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நல்லா உட்காந்து பிரசங்கத்தை கேட்டு போகும்போது பிரியாணி சாப்பிட்டு போங்கன்னு உடனே ஜனங்களும் நானும் கத்தி அங்கே ஒரு பெரிய ஆரவாரம் பண்ணுறேன். என் கூட சேர்ந்து அவ்வளோ பெரிய திரளும் கத்திட்டே இருக்குது. காலைல சாயந்தரம் அந்த மீட்டிங்கில் அந்த பாஸ்டர் என்கிட்ட ஒரு பைபிள் கொடுத்தாரு வரும்போது. ஒரு இட்ஸ் ஆடியோ பைபிள். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தேன். ஒரு சிலருக்குலாம் வாங்கி தரணும்னு நான் அதை முயற்சி செய்கிறேன். படிக்க முடியாத தமிழ் பைபிள் வரல எனக்கு தெரியாது, வாசிக்க தெரியாதுன்றவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அதை எப்படியாவது இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா அது எங்கள் வீட்டில் கொண்டு வந்து காலையில் அதை ப்ளே பண்ணும்போது பைபிள் உட்காந்து சத்து வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்க பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட வேதாமத்தை மேலே கொஞ்சம் ஒரு வாஞ்ச வைங்க, பிரியம் வைங்க. ஆவிக்குள்ள ஒரு பெரிய வளர்ச்சி வரும் சார். சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருப்பாங்க, பைபிள் படிங்க, 5 அதிகாரம் படிங்க, 3 படிங்க, 2 படிங்க, மனப்பாடம் பண்ணுங்க. நமக்கு அது ஒரு மெக்கானிக்கல் ஆகிட்டு ஏன்னா அவனுங்க வற்புறுத்துறானுங்களேன்ற மாதிரி ஆகி அதை தூக்கி தூரமாக கட்டுறாதீங்க. பைபிள் படிங்க, வசனத்தை படிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். கிதியோன் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட வேத வெளிச்சம் அவருக்கு இல்லை, ஆனாலும் கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நாம இன்னும் நம்புறதுக்கு இந்த வார்த்தை நம்ம கூட இருக்குது. அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அந்த வார்த்தையின் அடிப்படையில் ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அந்த மாதிரி மனுஷனிடத்துல நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. இந்த 6வது அதிகாரங்களே நீங்கள் தொடர்ந்து வாசிங்கன்னா அவர் நினைச்சிருப்பீங்க நீங்க, என்னடா இவன் மேல எப்படிறா பாருங்க. 34ஆம் வசனத்துல இருக்குது, அதே 6ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல. அப்ப எப்படி சும்மா இறங்கிட மாட்டாருங்க, அவன் எளிமையா இருக்கிறான், கர்த்தரிடத்துல தன்னை அர்ப்பணித்திருந்தான். ஆண்டவரிடத்துல அவர் பேசுவார் என்ற உணர்வுள்ள இருதயத்தோடு இருக்கிறதுனால கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல பலமாய் இறங்குறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் உங்கள் மேல இறங்கணும்னு ஆசைப்படுறீங்க? சார், எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை, மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற ஒரு வல்லமை, அதை விட்டுறாதீங்க இந்த மாசத்துல. அதான் டிப்பு. ஆமேன். நான் தனியா இல்லை, எனக்குள்ள என்ன இருக்குது? கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், வல்லம் உடையவர். அந்த வல்லமை எப்பேற்பட்டது? மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை. இவ்வளவு பெரிய வெளிப்பாடு வந்து கிடியோன் did not have this much of explanation மா. நமக்கு நம்ம சந்தோஷம், உங்களுக்கு இப்படி ஒரு விளக்கத்தை கத்த தர்றாரு. உங்களுக்குள்ளே மிக அதிகமாய் கிரியை செய்கிற ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வல்லமையின்படியே கர்த்தர் மகத்துவமாய் காரியங்களை செய்கிறதுக்கு ஏதுவாய் ஆண்டவரால் செய்ய முடியும். இருக்கிற இடங்களை நீங்க கண்களை மூடி சொல்லுங்க.